Hello friends, welcome to Fantasy Guru Tamil YouTube channel. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆள விடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நடக்கிற மூணாவது டெஸ்ட் மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி ரெண்டு மேட்ச் வந்து முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து இந்தியா வின் பண்ணியிருந்தாங்க, செகண்ட் மேட்ச்ல வந்து ஆஸ்திரேலியா வந்து வின் பண்ணியிருக்காங்க. இது வந்து மூணாவது மேட்ச். இது இல்லாம இன்னும் ரெண்டு மேட்ச் கிட்டத்தட்ட மொத்தம் 5 டெஸ்ட் மேட்ச்ல 2 மேட்ச் தான் முடிஞ்சிருக்கு. இது மூணாவது மேட்ச். இது இல்லாம இன்னும் 2 மேட்ச் வந்து இருக்கு. இப்போ இந்த மூணாவது மேட்சோட ஒரு சின்ன ப்ரிவியூ வீடியோ வந்து பார்ப்போம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் 14ஆம் தேதி டிசம்பர் நடக்க இருக்கு. டைமிங்கை பொறுத்த வரைக்கும் காலை 5:50 வந்து இந்த மேட்ச் வந்து நடக்க இருக்கு. காலையில கிட்டத்தட்ட ஒரு 5:20 வரைக்கும் வந்து டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. விடிய காலை 5:50க்கு இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் பிரேஸ்பர்ன்ல தான் இந்த மேட்ச் வந்து நடக்க இருக்கு. இப்போ இந்த பிரேஸ்பர்னோட பிச் ரிப்போர்ட் வந்து பார்ப்போம். ஸோ இந்த பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் பவுலிங்க்கு தான் ஃபேவரபிளா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ரொம்ப டாமினேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுலயும் பவுன்சஸ் போடக்கூடிய ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு நல்லாவே ஃப்ரெண்ட்லியா இருந்த வெனு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வெனுல ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து பெருசா சப்போர்ட்டிங் வந்து இருக்காது. ஸோ ஃபாஸ்ட் பால் நிறைய டாமினேட் பண்ணிடுவாங்க. பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் இதுல ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 240 அப்படிங்கிறத வந்து அடிச்சிருக்காங்க. ரீசெண்ட் டெஸ்ட் மேட்ச் நான் பார்க்கும்போது ஒரு 240 அப்படிங்கிற ஸ்கோர் தான் வந்து அடிச்சிருக்காங்க. ஸோ இதுல டாஸ் வின் பண்றாங்க, ஃபர்ஸ்ட் பேட் பண்ணா வின் பண்ணுவாங்க, செகண்ட் பேட் பண்ணா வின் பண்ணுவாங்கன்னு பர்டிகுலரா பிரிச்சு சொல்ல முடியாது. ஸோ போத் டீமுக்குமே வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட ஒரு டெமோ டீம் வந்து கொடுக்குறோம். அந்த டீம் வந்து உங்க தகுந்த பிளேயர்ஸ் சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க. இல்ல கேப்டன் வெஸ்ட் ஆப்ஷன் இருக்கணும், சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க. ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல ஸ்போர்ட்ஸ் ஆப்ல இருக்க பாப் ஆப்ஷனா இருக்கட்டும், குபேரா ஃபேண்டசி ஆப்ல இருக்க டியோ ஆப்ஷனா இருக்கட்டும், அது ரெண்டுக்கும் நாங்க யாரை ட்ரை பண்றோமோ அதே ஆப்ஷன் விஷயத்துல டெலிகிராம்ல வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணணும், தாராளமா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம டெலிகிராமோட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இருக்கு. அடுத்ததான் இந்த வெனுவோட ரீசெண்ட் வயசுல வெனு எதுக்கு ஃபேவரபிளா இருக்கு, அதுல யார் நல்ல ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலா வந்து பாத்துருவோம். ஸோ இதுல ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பவுலிங் பிச் தான், அதுல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் நல்லாவே ஃப்ரெண்ட்லியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் 5 டெஸ்ட் மேட்சோட ரெக்கார்டை பார்க்கும்போது 244ங்கிறத ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து அடிச்சிருக்காங்க. அதுல ஓவராலா 166 விக்கெட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. அதுல மொத்தமா 138 விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் வந்து எடுத்திருக்காங்க. 28 விக்கெட் மட்டும் தான் ஸ்பின்னர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 100+ விக்கெட் வரையும் பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் வந்து கிடைச்சிருக்கு. இப்போ இந்த வெனுல ரெக்கார்டு வைஸ்ல யார் வச்சிருக்காங்க, ஸோ பேட்டிங்ல யார் நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்கா, பவுலிங்ல யார் நல்ல ரெக்கார்ட் இருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலா வந்து பார்ப்போம். பேட்டிங் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் ரிஷப் பண்ட் ஒரு மேட்ச் பிளே பண்ணி 112ங்கிறத ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து வச்சிருக்காரு. சுமன் கில் ஒரு மேட்ச் பிளே பண்ணி 98 அப்படிங்கறத ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து வச்சிருக்காரு. வாஷிங்டன் சுந்தர் ஸோ அவரும் ஒரு மேட்ச் தான் பிளே பண்ணியிருக்காரு, 84ங்கிறத ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து வச்சிருக்காரு. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஜென் ஆபட் 4 மேட்சை பிளே பண்ணி 6 விக்கெட், ஸோ அதுல ஒரு 7 விக்கெட் அப்படிங்கிறத ஒரு ஆவரேஜா வந்து வச்சிருக்காரு. முகமது சிராஜ் ஒரே ஒரு மேட்ச் தான் பிளே பண்ணியிருக்காரு, 6 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. பிளண்டல் 5 மேட்சை பிளே பண்ணி மேட்சுக்கு 5.5 கிட்டத்தட்ட ஒரு 6 விக்கெட் அப்படிங்கிறத பதிவு பண்ணிட்டு வர்றாரு. இப்போ அடுத்ததா வெனு ரெக்கார்டு வந்து பார்ப்போம். ஸோ வெனுவை பொறுத்த வரைக்கும் ஓவராலா 68 மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதுல ஹோம் டீம் 35 மேட்சும், வெஸ்டின் டீம் 16 மேட்சும் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இதுல ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் போத் இன்னிங்ஸ்ல ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க, செகண்ட் பேட் பண்றாங்க, பர்டிகுலர் பிரிச்சு சொல்ல முடியாது. யாருக்கு வேணா வின்னிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இப்போ அடுத்ததான் ஹெட் டு ஹெட் ரெக்கார்டு வந்து பார்ப்போம். ஹெட்டோட பொறுத்த வரைக்கும் மொத்தம் 109 மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதுல இந்தியா 33 மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஆஸ்திரேலியா 46 மேட்ச் வந்து வின் பண்ணிருக்காங்க. ஸோ ஹெட்டோட பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியா தான் வந்து ஒரு அப்ரைட்ல வந்து இருக்காங்க. இப்போ அடுத்ததா நீங்களும் நம்ம XL11 ஆப்பை இன்னும் இன்ஸ்டால் பண்ணலைன்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் கான்டெஸ்ட்ல பிளே பண்ண நினைக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன அமௌண்ட் வச்சு பிளே பண்ணாலும் சரி, இல்ல பெரிய அமௌண்ட் வச்சு நீங்க இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, அதுக்கு ஒரு பெஸ்டான ஆப்பா வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம XL11 ஆப்ல நீங்க மற்ற ஆப் நம்ம XL11 ஆப்பை நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தெரியும் நிறைய மணி டிஃபரன்ஸ் வைஸ்ல வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம XL11 ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா வின்னிங்ஸ்ல இருந்து கமிஷன் வைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 5% வரைக்கும் தான் பிடிக்கிறாங்க. மற்ற ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா 15% வரையும் கமிஷன்ஸ் வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்மியான அமௌண்ட் வச்சு போட்டு நீங்க நிறைய மணி வந்து வின் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம நம்ம XL11 ஆப்ல வித்ட்ரால் பண்ற மணிக்கு TDS பிடிப்பது கிடையாது, டெபாசிட் பண்ற மணிக்கு GST வந்து பிடிப்பது கிடையாது,
24/7 கஸ்டமர் சர்வீஸ் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. உடனடி மணி வித்ட்ராவல் ஆப்ஷன்ஸ்லயும் இந்த ஆப்ஸ் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. சில முக்கியமான மேட்சஸ்க்குலாம் பாத்தீங்கன்னா ஃப்ரீ கிவ்அவேஸும் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ மறக்காம நம்ம எக்ஸலன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. இப்போ ரெண்டு டீம்ல இருக்கல பிளேயிங் லெவன்ல யார் யார் இருக்கா அப்படிங்கிற டீட்டெயிலா வந்து பார்த்துருவோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் KL ராகுல், ஜெய்ஸ்வால் இவங்க ரெண்டு பேரும் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. சுமன் கில், விராட் கோலி, ரிஷப் பண்ட் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன். ரோஹித் சர்மா, நிதிஷ்குமார் ரெட்டி, அஸ்வின், ராணா, பும்ரா அண்ட் முகமது சிராஜ். ஸோ இதுதான் இந்தியா டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் ஆப்ஷன் வந்து இருக்கு. இப்போ அடுத்ததா ஆஸ்திரேலியா டீமை பொறுத்த வரைக்கும் உஸ்மான் கவாஜா, நாதன் மெக்ஸ்வினி. ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. லெவன் சான்கே, ஸ்டீவன் ஸ்மித், மிச்சல் மார்ஸ், டிராவிஸ் ஹெட், அலெக்ஸ் கேரி. ஸோ அலெக்ஸ் கேரி இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன். பேட் கமின்ஸ், மிச்சல் ஸ்டார்க், நாதன் லூயின். அடுத்ததா ஸ்டார்க் பிளெண்டர். ஸோ இவங்க தான் ஆஸ்திரேலியா டீமோட பாசிட்டிவ் பிளேயிங் ஆப்ஷன் வந்து இருக்காங்க. இப்போ ரெண்டு டீம்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் வைஸ்ல ஒரு 7 பேர் யார் யார் இம்பார்ட்டா இருப்பாங்க அவங்களோட ப்ளஸ் மைனஸ் மட்டும் டீட்டெயிலா வந்து பார்த்துருவோம். ஆஸ்திரேலியா டீமை பொறுத்த வரைக்கும் ஸோ டபுள் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா அலெக்ஸ் கேரி இருக்காரு. ஸோ பேட் கேமிங்ஸ் ஒரு பேட்டிங் வந்து வரும். மிச்சல் மார்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து டபுள் ஆப்ஷன் இருக்காங்க. இதுல அலெக்ஸ் கேரி, ஸோ அலெக்ஸ் கேரியை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் வந்து பண்றாரு. ஸோ இவர் பேட்டிங் ஆட வரதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் இவர் விக்கெட் கீப்பிங் பண்றது மூலயமாவே கிடைக்கிறதுன்னு வாய்ப்பு இருக்கு. அதாவது கேச்சஸா இருக்கணும், ரன் அவுட், ஸ்டெம்ப் ஹிட் இது மூலயமாவே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது அலெக்ஸ் கேரி நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் பேட்டிங் வராரு. போத் இன்னிங்ஸும் சேர்த்து ஒரு 30+ ரன் அடிச்சாலும் ஒரு 35+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓவராலா ஒரு 85+ ஒரு 90+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத அலெக்ஸ் கேரி நம்ம தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அலெக்ஸ் கேரி போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. அடுத்ததான் மிச்சல் மார்ஸ். ஸோ மிச்சல் மார்ஸ் கிட்டத்தட்ட ஒரு மினிமம் ஒரு 5 ஓவர் அப்படிங்கறத அவர் வந்து பவுல் பண்ணிடுறாரு. மேட்ச் எல்லா மேட்ச்லயும் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு 5 ஓவர் அப்படிங்கறத பவுல் பண்ணிடுறாரு. அப்படி இருக்கும் போது போத் இன்னிங்ஸ் அதாவது கடைசி அந்த 5 இன்னிங்ஸ் சேர்த்து ஒரு 2 விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட் அவருக்கு வந்து கிடைச்சிடும். பேட்டிங்ல வந்து போத் இன்னிங்ஸும் சேர்த்து ஒரு 40+ ரன் அடிக்கிறாரு அப்படின்னா ஒரு 45 டீம்ல இருக்கலாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத மிச்சல் மார்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓவராலா விட்டு நம்மளுக்கு ஒரு 90+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த டபுள் ஆப்ஷன் இருக்க ரெண்டு பேருமே என்னை பத்தி நீங்க போத் இன்னிங்ஸ்லயும் இப்போ கொடுக்கலாம், தாராளமா வந்து கொடுத்து பார்க்கலாம். அதுக்கு சேஃபான பிக்கா வந்து இருக்கும். இப்போ அதர்வைஸ் வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேட் கமின்ஸ். ஸோ பவுலிங் யூனிட்ல மிச்சல் ஸ்டார்க், ஸ்டார்க் பெண்டல் இந்த 3 பேரும் ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்ல வந்து இருக்காங்க. இந்த வெறும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் நல்லாவே டாமினேட் பண்ணுவாங்க. ஸ்பின்னருக்கு சப்போர்ட்டிங் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸுமே ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர் இருப்பாங்க ஆஸ்திரேலியா டீமை பொறுத்த வரைக்கும். இதுல ஸ்டார்க் பிளண்டர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் பிளே பண்ண மாட்டாரு. அது ஹேசில்வுட் வந்து பிளே பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் ஹேசில்வுட் பிளே பண்ணாருன்னா அவருக்கு வந்து நீங்க கண்டிப்பா டீம் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு கேப்டன்ஷிப் கூட கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தமான பிளேயரா தான் வந்து இருப்பாரு. ஸோ நல்ல அந்த லைன் அண்ட் லென்த்ல பவுல் பண்ணி நல்ல விக்கெட் டேக்கர்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு பவுலரா வந்து இருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது ஹேசில்வுட் இந்த மேட்ச் பிளே பண்ணாரு அப்படின்னா கண்டிப்பா அவருக்கு வந்து நீங்க ஒரு கேப்டன்ஷிப் கொடுத்து கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்கேஸ் ஹேசில்வுட் இல்லைன்னா அவரேஜ் இந்த 3 பிளேயர் தான் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாங்க ஆஸ்திரேலியா டீமோட பவுலிங் யூனிட்ல. இதுல பேட் கமின்ஸ் போத் இன்னிங்ஸும் சேர்த்து மினிமம் ஒரு 5 விக்கெட் அப்படிங்கிறத அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஒரு 5 விக்கெட்டுங்கும் போது கிட்டத்தட்ட ஒரு விக்கெட்டுக்கு 20+ ஃபேண்டசி பாயிண்ட்னா 5 விக்கெட்டுக்கு ஓவராலா ஒரு 100+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத வந்து கிடைச்சிடும். அது மட்டும் இல்லாம பேட்டிங் ஆர்டர் வந்தாலும் போத் இன்னிங்ஸும் சேர்த்து பேட் கமின்ஸ் நம்ம ஒரு 25 ஒரு 30+ ரன் வரையும் எதிர்பார்க்கலாம். ஓவராலா ஒரு 130 ஒரு 140+ ஸ்கோர் அப்படிங்கறத அவர்கிட்ட நம்ம ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத இந்த மேட்சுக்கு வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா மிச்சல் ஸ்டார்க். ஸோ மிச்சல் ஸ்டார்க் லாஸ்ட் மேட்ச் ரொம்ப சூப்பரா பவுல் பண்ணியிருந்தாரு. அவர் தான் லாஸ்ட் மேட்சோட கேப்டனாகவே இருந்தாரு ட்ரீம் டீமை பொறுத்த வரைக்கும். இந்த மேட்சும் சேம் மிச்சல் ஸ்டார்க் நம்ம 6 ஒரு 7 விக்கெட்டுங்கிறது தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம் போத் இன்னிங்ஸ்ல சேர்த்து. ஏன்னா ஹோம் டீம் நல்லாவே சப்போர்ட்டிவா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நல்லாவே சப்போர்ட் பண்றாரு இந்த வெனோ. அதுல மிச்சல் ஸ்டாருக்கு நல்லா ஒரு ஃப்ரெண்ட்லியா இருக்கும். நல்லா அவர் போடுற பவுலிங் யூனிட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் டேக்கிங் நல்லாவே வந்து இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் போது மிச்சல் ஸ்டார்க் தாராளமா இந்த மேட்ச் ஒரு 6 விக்கெட்டுங்கிறத போத் இன்னிங்ஸ்லும் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்த ஸ்டார்க் பெண்டல்.
ஸோ ஸ்டாக் பிராண்டை பொறுத்த வரைக்கும் இந்த வெனுல நல்ல ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்காரு. மேட்சுக்கு ஒரு 5ல இருந்து ஒரு 6 விக்கெட் அப்படிங்கறத வந்து ரெக்கார்ட் வந்து வச்சிருக்காரு. பட் இன்கேஸ் இந்த இடத்துல மிச்சல் ஸ்டார்க் இல்லை அப்படின்னா, சாரி ஸ்டாக் பிராண்டல் இல்லை அப்படின்னா ஹேசில்வுட் தான் இருப்பாரு. ஸோ ஹேசில்வுட்டோட என்ன பர்ஃபார்மன்ஸ் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸ்டாக் பிராண்டல் இருந்தாருன்னா போத் இன்னிங்ஸும் சேர்த்து ஒரு 5 விக்கெட் அப்படிங்கறத அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியும். ஸோ அதுக்கு மேல கிடைக்குமா பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஒரு 5 விக்கெட் அப்படிங்கறது போத் இன்னிங்ஸ்ல தான் அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இப்ப பவுலிங் யூனிட்டையும் பார்த்துட்டோம். டபுள் ஆப்ஷன்ஸ்ல இருக்க அந்த 2 பிளேயர்ஸ் பத்தியும் டீட்டெயிலா வந்து பார்த்துட்டோம். சிங்கிள் ஆப்ஷன்ஸ்ல இருக்கக்கூடிய பேட்டிங்ல இப்ப ரீசன்ட் ஃபார்ம்ல ஒரு நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்கக்கூடிய பிளேயர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட். ஸோ டிராவிஸ் ஹெட்டை பொறுத்த வரைக்கும் விளையாண்ட 2 டெஸ்ட்லயுமே 100+ ரன்ங்கிறத அடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் சொதப்பினாலும் ஸோ அடுத்தடுத்த பேட் பண்ணும்போது செகண்ட் பேட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ரெக்கார்ட் வந்து வச்சிருக்காரு. ஸோ 2 மேட்ச் ஒரு ரெக்கார்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா 100+ ரன்ங்கிறது ஒரு ஆவரேஜா வந்து எடுத்துறாரு. பட் இவர்கிட்ட இருக்க வேற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா வேற எதுவுமே இல்லை. பேட்டிங்ல இருந்த மட்டும் மினிமம் ஒரு 70+ இருந்து ஒரு 80+ ரன் வரை மழைக்கு நம்ம அடிச்சா மட்டும் தான் ட்ரீம் டீம்ல வர முடியும். கேட்சஸ் கிடைக்கிற பாயிண்ட்ஸா இருக்கட்டும், வேற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வேற எல்லாதான் இவருக்கு வந்து பெரிய மைனஸா இருக்கு. பட் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ்ல பார்க்கும்போது நல்ல ஒரு ஃபார்ம்ல தான் இருக்காரு. இந்த மேட்ச் டிராவிஸ் ஹெட் பேட்டிங் ஆர்டர்ல ஒரு சிங்கிள் ஆப்ஷன் பிளேயர் பிக் பண்ண வச்சீங்கன்னா டிராவிஸ் ஹெட்டுக்கு நீங்க ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுல டாப் ஆர்டர்ல வரக்கூடிய பேட்ஸ்மேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாதன் மெக்ஸ்வேனி. ஸோ இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாரு. அடுத்ததா லபுசான்கே. ஸோ லபுசான்கே வந்து இருக்காரு. ஸோ அவர் வந்து இன்னிங்ஸ் வந்து 1 டவுன் இருக்காரு. இந்த 2 பிளேயருமே ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் ரொம்ப ஒரு ஒஸ்டா தான் பிளே பண்ணியிருந்தாங்க. செகண்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸும் சேர்த்து ஒரு 80ல இருந்து ஒரு 90+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது இவங்கள்ட்ட இருந்து கிடைச்சிருந்துச்சு. இதுல என் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர் என்னைய பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நாதன் மெக்ஸ்வேனி வந்து இருக்காரு. ஸோ பேட்டிங் ஆர்டர்ல ஆஸ்திரேலியா இருந்து ஒரு 2 பிளேயர் நம்ம பிக் பண்ணி வச்சீங்கன்னா டிராவிஸ் ஹெட் அண்ட் நாதன் மெக்ஸ்வேனி இவங்க 2 பேருக்கு நீங்க எப்ப கொடுக்கலாம். இன்கேஸ் என்னை பொறுத்தவரைக்கும் இந்த மேட்ச் டிராவிஸ் ஹெட் ஃபிளாப் ஆயிரும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நாதன் மெக்ஸ்வேனியும் லபுசான்கேக்கு வந்து நீங்க ஒரு எம்பரை வந்து கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு ஆவரேஜா போத் இன்னிங்ஸ்ல இருந்து ஒரு 70ல இருந்து ஒரு 80+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது இவங்க 2 பேருக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ இப்ப ஆஸ்திரேலியா டீம்ல கூட பிளேயர்ஸ் வைஸ்ல யார் யாருன்னு பார்த்துட்டோம். இந்தியா டீம்ஸ்ல யார் யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ இந்தியா டீமை பொறுத்த வரைக்கும் டபுள் ஆப்ஷன் வைஸ்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரிஷப் பண்ட், நிதிஷ்குமார் ரெட்டி, அஸ்வின் இந்த 3 பிளேயர் வந்து இருக்காங்க. இதுல ரிஷப் பண்ட் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன். ஸோ அலெக்ஸ் கார்க்கு என்ன சொல்லுவோம் அதே ஆப்ஷன் தான். பேட்டிங் ஆடுற வரதுக்கு முன்னாடியே 50+ இருந்து ஒரு 55+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது விக்கெட் கீப்பிங் பண்றவங்களுக்கு கிடைச்சிடும். அதாவது ஸ்டெம்பீட் ரன் அவுட் இது மூலமா வந்து கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம பேட்டிங்ல ரீசன்ட் ஃபார்மர்ஸ்ல நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பண்ணிட்டான். வேற லவ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது பேட்டிங்ல இருந்து இந்த மேட்ச் விட்டு நம்ம ஒரு 80+ ரன்னுங்கிறத தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு மொத்தமா பிளேயரா வந்திருப்பாரு. இவர் பேட்டிங் ஆர்டர் வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் பால் யூஸ்டு பால் பிச்சா வந்து மாறிடும். ஸோ அப்படி இருக்கும்போது ரிசர்வ் பாயிண்ட் கண்டிப்பா இந்த மேட்ச் வந்து ஒரு 80+, அதாவது போத் இன்னிங்ஸும் சேர்த்து ஒரு 80+ ஸ்கோர் அப்படிங்கிறது அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓவராலா அதாவது விக்கெட் கீப்பிங் மூலமா பேட்டிங் சேர்த்து ஒரு 120ல இருந்து ஒரு 130+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத இந்த மேட்ச் ரிசர்வ் பண்றது நம்ம தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். அதர்வைஸ் நிதிஷ்குமார் ரெட்டி அண்ட் அஸ்வின் இந்த 2 பிளேயர் வந்து இருக்காங்க. இதுல அஸ்வினுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு பவுலிங் ஆப்ஷன் கிடைக்குமாங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க் தான். மினிமம் ஒரு 5 ஓவர் வரையும் கொடுக்கலாம். ஸோ அது பாத்தீங்கன்னா ஒரு 4th இன்னிங்ஸ் 5th இன்னிங்ஸ் அந்த மாதிரி பேட் பண்ணாங்கன்னா அப்போ வந்து கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு. அதுல அஸ்வின்றது நம்ம ஒரு விக்கெட் போத் இன்னிங்ஸ் எடுத்து ஓவராலா ஒரு 2 விக்கெட் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்க முடியும். பேட்டிங்ல வந்தாரு அப்படின்னா ஓவராலா இவற்று நம்ம ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கறத போத் இன்னிங்ஸ்ல நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ 2 விக்கெட் எடுத்துட்டாருன்னா ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட். பேட்டிங்ல போத் இன்னிங்ஸ் எடுத்து ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்குதுன்னா 90ல இருந்து ஒரு 95+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கறத அஸ்வின்றது நம்ம தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். இதுல நிதிஷ்குமார் ரெட்டி. ஸோ இப்ப பவுலிங் யூனிட்ல வந்து பாத்தீங்கன்னா பும்ரா, ராணா அண்ட் முகமது சிராஜ் இந்த 3 பிளேயர் தான் மோஸ்ட் ஆஃப் அதிகபட்ச பவுலிங் வந்து பண்ணுவாங்க. இதுல யாராச்சும் ஒருத்தர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகணும் அப்படின்னு நினைச்சாருன்னா அது வந்து நிதிஷ்குமார் ரெட்டியை வந்து உள்ள கொண்டு வருவாங்க. மினிமம் ஒரு 6ல இருந்து ஒரு 7 ஓவர் இந்த மாதிரி ஆப்ஷன் தான் ட்ரை பண்ணுவாங்க. மோஸ்ட்லி நிறைய பவுலிங் ஆப்ஷன் வந்து அவர் கொடுக்க மாட்டாங்க. இந்த 3 பிளேயர் தான் அந்த பவுலிங் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும் போது நிதிஷ்குமார் ரெட்டி இருந்து போத் இன்னிங்ஸ்லயுமே நம்ம ஒரு 1 அல்லது 2 விக்கெட் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். பேட்டிங் ஆர்டர் வந்துட்டீங்கன்னா லாஸ்ட் ஆன 2 டெஸ்ட் மேட்ச்லயுமே நல்ல ஒரு ஸ்கோர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. மேட்சுக்கு மேட்ச் அதாவது 30+ ரன்னுங்கிறது ஒரு பேட்டிங் வராருன்னா ஒரு 30+ ரன்னுங்கிறது அடிச்சுட்டா வந்து அவுட் ஆறாரு. ஸோ 2 முறை பேட்டிங் ஆட வந்தாங்கன்னா கிட்டத்தட்ட 60+ ஸ்கோர் அப்படிங்கிறது தாராளமா நம்ம எதிர்பார்க்கலாம்.
ஸோ நிதிஷ்குமார் ரெட்டி லோ பர்சன்டேஜ் இருக்கிற ஒரு பிளேயர் ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்குன்னு நினைச்சீங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டி அதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. ஸோ அதர்வைஸ் பவுலிங் யூனிட்ல பும்ரா, முகமது சிராஜ், ஹர்ஷித் ராணா இந்த 3 பிளேயர் தான். இதுல பும்ரா போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. ஸோ நல்ல விக்கெட் டேக்கிங் உள்ள பிளேயர் இவர். பவுலிங் யூனிட்ல இந்த வெனுல மிச்சல் ஸ்டார்க்கு என்ன சொன்னா அதே ஆப்ஷன் தான். பும்ரா இருந்து நம்ம ஒரு 6ல இருந்து 7 விக்கெட்டுங்கிறத தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். ஆஸ்திரேலியா மிச்சல் ஸ்டார்க் ஒரு 6ல இருந்து 7 விக்கெட் எடுக்கிறாங்கன்னா அதே ஆப்ஷன் இந்தியா டீமுக்கு பும்ரா அந்த அளவுக்கு எடுக்கிறதுக்கான விக்கெட் இருக்கு. சிங்கிள் மேனா நின்று மேட்சை கூட சேஞ்ச் செய்யறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. பும்ரா போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. அதர்வைஸ் பாத்தீங்கன்னா ஹர்ஷித் ராணாவா முகமது சிராஜா பார்க்கும்போது முகமது சிராஜுக்கு இந்த விழுவுல நல்ல ஒரு ரெக்கார்டு வந்து இருக்கு. ஹர்ஷித் ராணாவுக்கும் அந்த ஆப்ஷன் எதுவுமே இல்லை. அப்படி இருக்கும்போது ஒரு ஆவரேஜா ஒரு 4ல இருந்து ஒரு 5 விக்கெட் வாங்குறத முகமது சிராஜ் வந்து இந்த மேட்ச் வந்து எதிர்பார்க்கலாம். பட் இருந்தாலும் ஹர்ஷித் ராணா கிட்ட இருக்க ஒரு பிளஸ் பாத்தீங்கன்னா பேட்டிங் ஆர்டர் வந்து ஒரு பேட்டிங்ல இருந்து போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு 20ல இருந்து ஒரு 25 பிளஸ் ரன் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. பட் முகமது சிராஜ் வந்து ஒரு பேட்டிங் ஆர்டர் பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல வந்து இருக்கனால பேட்டிங் வருவாராங்கிறது இருக்கு. அப்படி வந்தாலும் போத் இன்னிங்ஸ் சேர்த்து ஒரு 10ல இருந்து ஒரு 15 பிளஸ் ரன். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் தான் வந்து எதிர்பார்க்க முடியும். அந்த இதுல ஹர்ஷித் ராணா வந்து ஒரு பிளஸ்ஸா வந்து இருக்கு. பட் இருந்தாலும் முகமது சிராஜ் இருந்து இந்த மேட்ச் ஒரு 4ல இருந்து ஒரு 5 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். போத் இன்னிங்ஸ்லுமே சேர்த்து ஹர்ஷித் ராணா இருந்து ஒரு 3 விக்கெட். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எதிர்பார்க்கலாம். அண்ட் பேட்டிங்ல வந்து ஒரு 25ல இருந்து ஒரு 30 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. பவுலிங் யூனிட்ல யார் யார் அப்படின்னு பார்த்துட்டோம். டபுள் ஆப்ஷன்ஸ்ல எந்தெந்த பிளேயர் இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டோம். சிங்கிள் ஆப்ஷன்ஸ்ல ஒரு 2 பிளேயர் பேட்டிங் ஆடுறத நாங்க பிக் பண்றோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா KL ராகுல், விராட் கோலி இந்த 2 பிளேயருமே நீங்க வந்து பிக் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். KL ராகுலை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் மேட்ச் வந்துட்டாவே ஒரு பேட்டிங் ஆடுற வேற அளவுக்கு சேஞ்சஸ் பண்ணிடுவாரு. ரீசெண்டா 2 டெஸ்ட்டை பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். ஆவரேஜா ஒரு 35ல இருந்து ஒரு 40 பிளஸ் ரன்னுங்கிறத தான் அடிச்சிட்டு இருக்காரு. அது போத் இன்னிங்ஸ் சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ணும்போது ஒரு ஆவரேஜா ஒரு 30 பிளஸ் ரன் அப்படின்னு எடுத்துறாரு. ஸோ போத் இன்னிங்ஸ் சேர்த்து ஒரு 60ல இருந்து ஒரு 70 பிளஸ் ஸ்கோர் அப்படிங்கிறத தாராளமா வந்து அடிச்சிடுறாரு KL ராகுலை பொறுத்த வரைக்கும். ஸோ ரீசன்ட் ஃபார்ம் வைஸா இருக்கட்டும், டெஸ்ட் மேட்ச்ல வந்துட்டாலும் அவர் பேட்டிங்கா நல்லாவே இருக்கனால KL ராகுல் ஒரு சிங்கிள் ஆப்ஷன்ஸ்ல ஒரு பேட்டிங் ஆடல ஒரு பிக் பண்ண வச்சுன்னா KL ராகுலுக்கு நீங்க ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இன்னிங்ஸ் வந்து ஓபன் வர பண்றாரு. ஜெய்ஸ்வாலோட இன்னிங்ஸ் ஓபன் பண்றதுனால ஒரு ஸ்டைலா நின்று மேட்சஸ் வந்து கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அதர்வைஸ் ஒரு பிளேயர் அப்படின்னு பார்க்கும்போது விராட் கோலி. ஸோ விராட் கோலி லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒஸ்டா தான் பிளே பண்ணியிருந்தாரு. அதுக்கு முதல் மேட்ச் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வச்சு ஒரு 100 பிளஸ் ரன் அப்படிங்கிற அடிச்சிருந்தாரு. இந்த மேட்ச் ரொம்ப ஒரு டிஃபரன்ஸ் விக்கெட் ட்ரை பண்ண. ஸோ டாப் ஆர்டர்ல விக்கெட் இழந்துருவாங்க. அதுல விராட் கோலி கொஞ்சம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் நினைச்சது பண்ணீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் என்னோட பர்சனல் கருத்து விராட் கோலி இருந்து நம்ம இந்த மேட்ச் ஒரு போத் இன்னிங்ஸ் சேர்த்து ஒரு 100 பிளஸ் ரன் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ உங்களுக்கு இந்த KL ராகுலும் தேவையில்ல, விராட் கோலியும் உங்களுக்கு தேவையில்ல, வேற ஏதாவது பிளேயரை நீங்க ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்தியா டீமை பொறுத்த வரைக்கும் நீங்க ஜெய்ஸ்வாலுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்கலாம். அப்படி ஜெய்ஸ்வால் எனக்கு தேவையில்ல இந்தியாவில இருந்து ஓட்டுங்களா சுமன் கில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த விடுதலை வந்து பாத்தீங்கன்னா சுமன் கில் கூட ஒரு ஆவரேஜா ஒரு 70 பிளஸ் ரன்னுங்கிறது ஒரு ஆவரேஜ் நல்ல ஒரு ரெக்கார்ட் வந்து வச்சிருக்காரு. பட் ரீசன்ட் ஃபார்ம் இருக்கும்போது சுமன் கில் அந்த அளவுக்கு ஒரு ஃபார்ம்ல இல்ல அப்படின்னு சொல்லணும். சுமன் கில்லா இருக்கட்டும் விராட் கோலி 2 பேருமே ஃபார்ம்ல இல்லாத ஒரு பிளேயரா தான் வந்திருக்காங்க. ஃபார்ம் வைஸ்ல பார்க்கும்போது விராட் கோலி, KL ராகுல், ஜெய்ஸ்வால் இந்த 3 பேர் தான் வந்து ரீசன்ட் ஃபார்ம் வைஸ்ல ஒரு நல்ல ரெக்கார்ட் வந்து வச்சிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்னைய பொறுத்த வரைக்கும் KL ராகுலும் விராட் கோலியும் 2 பேரும் ஒரு இம்பார்ட்டன்ட் இருப்பாங்க. இதுல உங்களுக்கு விராட் கோலி தேவை இருந்துச்சுன்னா ஜெய்ஸ்வால கூட நீங்க ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ 2 டீம்ல கூடிய பிளேயர்ஸ் வைஸ்ல தனியா பிரிச்சு இவங்க யார் யாருக்கு இம்பார்ட்டன்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டோம். இதுல போத் இன்னிங்ஸ்லயுமே இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா டீமை பொறுத்த வரைக்கும் அலெக்ஸ் கேரி, பேட் கமின்ஸ், மிச்சல் ஸ்டார்க் இந்த 3 பிளேயருமே போத் இன்னிங்ஸ்லயுமே இம்பார்ட்டன்ட் பிளேயரா இருந்திருப்பாங்க. இதுல ஸ்டாக் பிளண்டல் பிளே பண்ணாரு அப்படின்னா அவருக்கு நீங்க போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கீங்க. ஸ்டாக் பிளண்டல் இல்ல அப்படின்னா ஆஸ்லூட் தான் இருப்பாரு. கண்டிப்பா ஆஸ்லூட் போத் இன்னிங்ஸ்ல இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு கேப்டன்ஷிப் கூட கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுல சிங்கிள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய டிராவிஸ் ஹெட் பேட் ஃபர்ஸ்ட் பண்றாங்கன்னா அவருக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கீங்க. இல்ல அப்படின்னா நாதன் மெக்ஸ்வீனிக்கு வந்து நீங்க போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேட்டிங் ஆர்டர்ல நீங்க ட்ரை பண்ணும்போது மிச்சல் ஸ்டார்க் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், மிச்சல் மார்க்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரு மினிமம் ஒரு 5 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுவாரு. 1 அல்லது 2 விக்கெட் எடுத்துட்டாலும் பேட்டிங் ஆர்டர்ல வந்து ஒரு 40 பிளஸ் ஃபேண்டசி பண்ணுங்க. ஓவரால ஒரு 80ல இருந்து 90 பிளஸ் ஃபேண்டசி பண்ண அவங்களுக்கு வந்து கிடைச்சிரும்.
ரொம்ப டிஃபரன்சிபிக்கா வந்து இருக்கும். மிச்சல் ஸ்டார்க்கு நீங்க போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணலாம், தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க போது இவருக்கு வந்து ஒரு ஆப்ஷன்ஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. அது இந்தியா டீமை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட் பிளேயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிஷப் பண்ட், நிதிஷ்குமார் ரெட்டி, முகமது சிராஜ் அண்ட் பும்ரா, இந்த 4 பிளேயருமே போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர் வந்திருப்பாங்க. இதுல ஹர்ஷித் ராணா மினிமம் ஒரு 3 விக்கெட்ல இருந்து 4 விக்கெட் தான் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இவர் வந்து ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னு இவருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்குங்க. பேட்டிங் ஆர்டர்ல கேஎல் ராகுல், விராட் கோலி, இந்த 2 பிளேயருமே என்னை பொறுத்து நான் போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன். இல்ல ஏதாச்சும் ஒரு பிளேயர் தான் நீங்க பிக் பண்ணி நினைச்சீங்கன்னா கேஎல் ராகுல் கூட நீங்க போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுல ரொம்பவே ஒரு டிஃபரன்சிபிக்கா ட்ரை பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அஸ்வின். ஸோ பவுலிங் யூனிட் வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவு கிடைக்க வாய்ப்புகள் கிடையாது. அந்த 4th இன்னிங்ஸ் 5th இன்னிங்ஸ் தான் பவுல் பண்ணுவாரு. அன்னைக்கு ஒரு 2 விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா ஒரு பேட்டிங்ல வந்து மினிமம் ஒரு 40% அடிச்சுவாரு போத் இன்னிங்ஸ்லுமே. அப்படிங்கும் போது ஒரு 90ல இருந்து ஒரு 100+ ஃபேண்டசி பாயிண்ட்ங்கிறத அஸ்வின் நம்ம எதிர்பார்க்கலாம். போத் இன்னிங்ஸ்ல ஒரு டிஃபரன்சிபிக்கா ஒரு பிளேயர் ட்ரை பண்ணி வச்சீங்கன்னா அந்த இடத்துல அஸ்வினுக்கு வந்து ஒரு இம்பார்ட் வந்து கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ இந்த 2 டீம்லயுமே கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் யார் யாருக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் மிச்சல் ஸ்டார் ஒரு கேப்டன் அல்லது வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்ப சூட்டபிள் பிளேயரா வந்திருப்பாரு. இதுல ஹேசில்வுட் இருந்தாருன்னா கண்டிப்பா ஹேசில்வுட்டுக்கு ஒரு கேப்டன்ஷிப் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அதர்வைஸ் இந்தியா டீமை பொறுத்த வரைக்கும் பும்ரா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்ப சூட்டபிள் பிளேயரா வந்திருப்பாரு. அண்ட் ரிஷப் பந்த் கூட நீங்க ரிஸ்கா ட்ரை பண்ணும்போது ஒரு கேப்டன் வந்து வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்கும். ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்களை பத்தி கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.